உங்களை எப்படி அடையாளப்படுத்த விரும்புறீங்க அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீங்க வந்து அரசியல்வாதியாவும் இருந்திருக்கிறீங்க, நாடக கலைஞரா, சினிமா ஹீரோவா, நகைச்சுவை நடிகரா, இதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது? நீங்க அரசியல்வாதியா இருந்திருக்கீங்கிறதே பாஸ்ட் டென்ஸ். ஸ்டில் இருக்கேன், நாடக கலைஞராக இருக்கேன், தொலைக்காட்சி நடிகராக இருக்கிறேன், அதே சமயத்தில் சினிமா நடிகராகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இது எல்லாவற்றையும் விட என்னை அடையாளப்படுத்துவதுன்னா எஸ்வி சேகர் ஒரு நல்ல மனிதன் அப்படிங்கிற அடையாளப்படுத்துறதை தான் நான் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அரசியல் தொழில் கிடையாது, அது ஒரு சமூக சேவை, அங்கீகாரம் உள்ள ஒரு இடம் இது அரசியல். நாடகம், சினிமா, தொலைக்காட்சி எல்லாம் என்னுடைய தொழில். அதில் அந்த மூணுல வந்து நாடகம், தொலைக்காட்சி, சினிமாவில் எனக்கு நாடகம், நான் எஸ்வி சேகர் ஒரு நாடகக்காரன் அப்படிங்கிறதுல ஒரு பெருமையான ஒரு விஷயம். அரசியல்வாதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க, நான் எம்எல்ஏவாக இருந்த போது மயிலாப்பூரில் 300 கோடி ரூபா வேலை நடந்த பொழுது கூட அதில் ஒரு பைசா கமிஷன் வாங்காத ஒரு நேர்மையான அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு அடையாளப்படுத்துறதுல நான் பெருமைப்படுறேன். இதெல்லாம் தான் முக்கியமான ஒரு விஷயம். நான் அரசியல்வாதியாக சட்டமன்றத்துக்கு சென்றபோது சுடுகாட்டில் வேலை செய்யும் வெட்டியான்களை நான் வந்து அன்றைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கிட்ட கேட்டு அவர்களை அரசு ஊழியராக்கிறத பெரிய பெருமையாக நினைக்கிறேன். இதுவரைக்கும் 600 அனாதை பிணங்களை அடக்கம் செய்திருக்கின்றேன். அன்றைய காலகட்டத்தில் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது தமிழ் மேடை கலைஞர்கள் எல்லாருக்குமே பஸ்ஸில் போகும்போது 50% கன்செஷன் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் செய்த ஒரு நல்ல மனிதனாக அடையாளம் கண்டால் சந்தோஷம். நிச்சயமா சார். நீங்க ஜெயலலிதா அம்மா காலத்திலையும் எம்எல்ஏவா இருந்தீங்க. அப்ப இருந்த அதிமுகவுக்கும் இப்ப இபிஎஸ் தலைமையில் இருக்க அதிமுகவையும் எப்படி பாக்குறீங்க? உங்களோட கருத்து என்ன? அது கட்சி தலைமை மாறும், கொள்கைகள் மாறக்கூடாது, அவ்வளவுதான். இபிஎஸ் தலைமையில் வந்து இப்போ என்னைக்கு இருந்தாலுமே ஒரே ஒரு எம்ஜிஆர் தான், ஒரே ஒரு ஜெயலலிதா தான். அதனால இபிஎஸ் அவர்கள் வந்து தொப்பி கண்ணாடி போட்டுக்கிட்டு அவர் எம்ஜிஆர் ஆகிட முடியாது, தடாலடியாக எல்லாரையும் நீக்கிறதுனால அவர் ஜெயலலிதா ஆகிட முடியாது. வேறு வேறு காலகட்டங்கள். ஆனால் அந்த எல்லாரையும் இந்த எல்லா கேடர்ஸும் இந்த தலைமையை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த கட்சி பலம் மிகுந்ததாக இருக்கும்.